ஆகிலும் உடைய பிள்ளைகளுமே கண்டு கொள்ளணும் இசப்பா. கர்த்தர் கிருபையை பாராட்டுங்க தகப்பனே. ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே அப்பா எடுக்கப்படுற ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பிரசன்னராய் இருந்து ஆமென்றும் ஆமேன் என்றும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க போறீங்க. அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். அவர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவருடைய மகள் செய்கிற ஊழியங்கள், காஸ்பல் டிவி செய்கிற வானொலி ஊழியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க உடனிருந்து வழி நடத்துங்கப்பா. தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல நேரத்தில் இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற எஸ்பிஎம் காஸ்பல் எஃப்எம் கைதியஸ் ஆராதனையோடு கூட இணைந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் இந்த குவைத் ஆராதனையிலே சங்கீத தியானம் செய்யும்படியாக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள் இந்தியா தேசத்திலிருந்து மணவாட்டி தீர்க்கதரிசன தேவ சபையின் ஸ்தாபகரும் ஸ்கை பிரேமிஸ்டுடன் ஊழியருமா இருக்கிற அன்பு சகோதரி ரெவரண்ட் கிறிஸ்டினா ரூபதி அவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட இந்த குவைத் ஆராதனைக்கு நேராக அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நீங்க தொடங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட்மா. கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. குவைத் இணைப்பின் ஆராதனையில் இணைந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் எப்பொழுதும் சங்கீத தியானத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். சங்கீதம் 119 அதிகாரம் 89 வசனத்திலிருந்து 96 வசனம் வரைக்கும் நாம் வாசித்து தியானிப்போம். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என்னை இரட்சியும். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஒரு சங்கீதம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 119 சங்கீதம் வேதாகமத்தினுடைய முழு வேதாகமத்தினுடைய பெரிய அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. இதுல அநேக வசனங்களை கொண்ட இந்த அதிகாரம், ஒவ்வொரு வசனமும் நமக்கு சரீரத்தினுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. 176 வசனங்கள் கொண்ட 119 சங்கீதம் யார் எழுதியிருக்கிறார்கள், எந்த சூழ்நிலைகளை எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படவில்லை. ஒருவேளை தாவீதும் எழுதியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். வசனத்தை மையப்படுத்தியது கர்த்தருடைய வார்த்தை எவ்விதமாய் கிரியை செய்யும் என்பதை இங்கே அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு பகுதி வசனங்களிலும் உயிர்த்தெழுதலை குறித்தும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து அதிகமாய் சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம 89 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்று தம்முடைய வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் அவர் உண்டாக்கினார். ஆமென். அவருடைய வார்த்தையை போய் கிரியை செய்து வானத்தையும் பூமியும் இந்த உலகத்தை முழுவதுமாய் தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய வானம் எங்க நிற்கிறதாம், நிலைத்திருக்கிறது, வானங்களிலே நினைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, மனுஷர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகள் கூட தேவன் படைத்த அந்த வானத்துல போய் நிற்குமா. தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் நாட்களிலே அந்த வார்த்தைகளை குறித்து தேவன் நியாயம் விசாரிப்பார் என்றும் வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்ப இங்கே கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்களிலே நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஆமென். தாவீதோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை இன்றைக்கும் ஆண்டவர் அதை என்ன பண்றாரு, நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆபிரகாமிடத்திலே தேவன் உடன்படிக்கை செய்தவைகளும் இன்றைக்கும் நம்மிடத்திலேயும் கர்த்தர் அந்த உடன்படிக்கையை மறக்காதபடிக்கு என்ன பண்றாரு, என்னுடைய மகனாகிய என்னுடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாமுக்கு இப்படி நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேனே அப்படின்ற அந்த நினைவுகளை இன்றைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாராம், தலைமுறை தலைமுறைக்கும் அவர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு நம்ம நிமித்தமா நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. நம்முடைய வீட்டார்கள், நம்முடைய ஜனங்கள், சபையை சேர்ந்த ஜனங்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படுகிறார்கள். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப அற்புதமான ஒரு சிருஷ்டிப்பு என்ன அப்படின்னா பூமி. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. பாருங்க, அந்த பூமி அப்படியே அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரிதான் ஆண்டவர் அதை வைத்து இருக்கிறார். அவருடைய அசைவு, அவர் சொன்னார்னா அது அசையும். பாருங்க,
நம்ம இதுக்கும் 24 மணி நேரத்துல நம்முடைய அந்த நாட்கள் முடிந்து மறுபடியும் இன்னொரு நாள் தொடங்குகிறது. பூமி அது உருண்டையும் அது மட்டும் அல்லாதபடிக்கு அது என்ன பண்ண சுழன்று கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதையெல்லாம் நம்ம உணர்வோம். ஆனால் நிச்சயமாய் நம்ம வாழறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை எப்படி படைச்சிருக்காரு பாருங்க. அவருடைய சிருஷ்டிப்பை நாம் பார்க்கும் பொழுது அதிசயமா இருக்கிறது. அல்லேலூயா! அவருடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது அதிசயமா இருக்கிறது. நம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் என்ன பண்ணுது? அந்த பூமி நின்று கொண்டிருக்கிறதாம். சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் தேவனே உம்மை நீ சிருஷ்டித்தவைகள் எல்லாமே உம்மை சேவிக்கும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். அல்லேலூயா! ஒருவேளை அந்த வார்த்தை என்னை தேற்றாவிட்டால், அந்த வார்த்தை உயிர்ப்பிக்காவிட்டால், நேர நான் என்ன பண்ணியிருப்பேன்? நான் அப்படியாக ஆண்டவரே நான் அழிந்து போயிருப்பேன். துக்கம் என்னை முழுவதுமாக கூட என்னை அழித்து போட்டிருக்கு. ஆனா உங்க வார்த்தை தான் இந்நாள் வரைக்கும் என்னை அந்த துக்கத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறது. பாருங்க உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால், ஓ! வசனம் இப்படி பண்ணியிருக்கிறார். அந்த வசனத்துக்கு மாறாக நம்முடைய சூழ்நிலைகள் இருக்குமானால் கூட கர்த்தர் வார்த்தை பண்ணியிருக்கிறார். அதனால அது தீவிரமாய் அதை நிறைவேற்றுவார் என்று நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது, அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுதாம், உண்மையாகவே நம்மளை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல பிரியமானவர்களே, நம்முடைய துக்கத்திலே நம்ம அழிந்து போகாதபடிக்கு அவைகள் பாதுகாக்கிறதா இருக்கிறது. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். ஆமென். மறக்க முடியாது. ஒரு சில வசனங்கள்லாம் நம்மளுடைய அந்த நேரத்துல மறக்க முடியாது. இன்னைக்கு யார கேட்டாலும் தேவனுடைய பிள்ளைகளிடத்துல கேட்டாலும், கண்டிப்பாக ஒரு வசனத்தின் மூலமாய் அவர்கள் தொடப்பட்டு இருப்பாங்க. ஒரு வசனத்தின் மூலமாக அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு இருப்பார்கள். அந்த வார்த்தை அவர்களை என்ன பண்ணியிருக்கும்? வழி நடத்தி இருக்கும். நிச்சயமா அதுதான் பாருங்க அந்த இந்த பாதையிலே தான் இந்த 119ஆம் சங்கீதத்தை எழுதியிருக்கிற அந்த தேவ மனுஷன் வார்த்தையினாலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதை எழுதியிருக்கிறார். அது உண்மையாக நம்மிடத்திலும் அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறதே. நான் உம்முடையவன் என்னை ரட்சியும் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். அப்போ வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தேவ மனுஷன் எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்கிறப்போ இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நான் உம்முடையவன் என்னை ரட்சியும் உம்முடைய கட்டளைகளை நான் என்ன பண்றேன்? நான் ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். பாருங்க. ஒருவேளை அப்படி அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்ற நம்ம கேள்விப்பட்டாலே நமக்குள்ள பயமும் திகிலும் பிடிச்சு எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய மாட்டோம். அந்த நாடு முழுவதுமே நாம் ஸ்தம்பித்து போய் ஒருவேளை அதிலிருந்து வெளியே வருகிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் இந்த தேவ மனுஷன் சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்க, உமது சாட்சிகளை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை நடத்தி வந்த பாதைகள், உம்முடைய காரியங்கள் என்னதென்பதை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். கடல் கரை நம்ம பாருங்க இப்போ சமுத்திரத்தை பார்க்கும் பொழுது கூட அதனுடைய அலை இதுக்கு மேல அது தாண்டி வரக்கூடாதுன்ற அதுக்கும் ஆண்டவர் ஒரு கட்டளையை வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு எல்லையை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய கற்பனையோ ஹல்லேலூயா! தேவனுடைய வார்த்தையுடைய கட்டளைகள் மட்டும் கற்பனை எப்படி இருக்காம்? மகா விஸ்தாரம். அதை நம்மளால எண்ணி பார்க்க முடியாது. நான் முழு வேதாகமத்தையும் நான் படிச்சுட்டேன். எல்லா வார்த்தைகளும் எனக்கு தெரியும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருவருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா! அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாதவராய் இருக்கிறார். அவர் சர்வ வியாபி. சர்வத்திலும் அவர் வியாபித்து இருக்கிறவர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கிற தேவன். அல்லேலூயா! சர்வத்தையும் உடையவராய் இருக்கிறார். இப்ப அவருடைய கற்பனைகள் எப்படி இருக்கு? அதற்கு எல்லையே கிடையாது. மகா விஸ்தாரம். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனம் தான் 92ஆம் வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த சங்கீத தியானத்தை தியானிக்கும்படியாக குவைத்திணைப்பின் ஆராதனை அடியாளை கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆமாண்டவரே, உம்முடைய வேதம் எங்கள் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் எங்கள் துக்கத்திலே நாங்கள் அழிந்து போயிருப்போம் அப்பா. அந்த வார்த்தையே இந்த நாள் வரைக்கும் எங்களை தாங்கி நடத்தி உயிர்ப்பித்து கர்த்தாவே இன்னும் இன்னும் செல்லணும், இன்னும் தூரம் இருக்கு அந்த பாதைகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்லும்படியாக கர்த்தர் எங்களுக்கு நீங்க பாராட்டின இரக்கத்துக்காக நன்றி அப்பா. தெய்வமே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின்படிக்கே ஆண்டவரே நீங்க நடத்துங்க, வழி நடத்துங்க. கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில உங்க தீர்மானங்கள், திட்டங்கள் நிறைவேறட்டும் தகப்பனே. நீ சீக்கிரமாய்
வரப்போகிறீங்கப்பா. அந்த வருகைக்கு ஆயத்தமா இருக்கும். கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரின் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் ஊழியத்தை நீ ஆசீர்வதி. மஞ்சுளா அம்மாக்காக, திருச்செல்ல அப்பாக்காக, அவருடைய குடும்பத்து பிள்ளைகளுக்காய், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இவைகளை இன்டர்நெட்ல கொண்டு செல்கிற காஸ்பல் டிவியின் ஊழியத்தை எபியனனுக்காக, செலாஸ்டுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே நீ தொடர்ந்து நடத்துங்க. நீ ஏற்படுத்தப்பட்ட இந்த ஊழியத்துக்கு நீ நல்ல லீடர்ஸ்களை கொடுத்து அப்பா ஒரு 1.5 மணி நேரமாய் கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல வந்து அப்பா பாடி ஆராதித்து துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மனதார துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து அப்பா அடுத்து வரப்போகிற ஆராதனையிலும் வார்த்தையின் பகுதியிலும் ஊழியக்காரரை நீ மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீ மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். ஸ்டெல்லா அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமா, கொஞ்சம் ஜெபிச்சு கொள்ளுங்க. நேத்து நைட்ல இருந்து அவங்களுக்கு ரொம்ப முடியல. யூரின் வந்து போயிட்டே இருக்கு. அதனால கொஞ்சம் ஜெபிச்சு கொள்ளுங்க. ஸ்கேன் எடுத்திருக்கோம். நாளைக்கு ரிசல்ட்டுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சரிங்க. ஓகேம்மா. கண்டிப்பா ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலும் கூட அருமையான சகோதரி இந்த நாளிலும் அருமையான கிருஷ்ணா ரூபதி அவர்கள் நம்மோடு கூட இந்த குவைத்திணைப்பில் இணைந்து சங்கீத பகுதியை தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தை ஊழியங்களையும் அவரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு நிமிடம் அவருடைய தகப்பனாருக்காக நம்ம ஜெபித்துக் கொள்வோம். ஹalleluya. தகப்பனே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே இசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஒரு விசை கூட அன்பு தகப்பனாரை உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உடைய கரம் தகப்பனாருக்கு நேராய் கடந்து வரட்டும் இசப்பா. சரீரத்திலே அப்பா என்ன பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே கத்தாவே நீர் அதை அறிந்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே மனிதர்கள் ஆண்டவரே கத்தாவே அது ஒரு டெஸ்ட் எடுத்து அதுக்கு ஆண்டவரே அது என்னன்னு சொல்லி அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அது எதனால வந்தது என்ன ரீசன் சொல்லி அவங்களால சொல்ல முடியும் இசப்பா. ஆனாலும் என் தேவன் அப்பா உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை தகப்பனே. எங்களுடைய அவயவங்களில் அப்பா ஒன்றாகிலும் ஆண்டவரே அப்பா அது உருவேற்படும் நாட்களும் அதை உருவேற்படும் ஒவ்வொன்றும் உடைய புஸ்தகத்துல நீங்க எழுதி வச்சிருக்கீங்கப்பா. ஆண்டவரே எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லப்பா. தகப்பனா இருக்கும் என்ன பலவீனம் என்பதை என் தேவன் நீங்க அறிந்திருக்கீங்கப்பா. ஒரு விசை கூட ஆண்டவரே கத்தாவே நீங்க தொட்டு சுகத்தை கொடுங்க இசப்பா. ஆண்டவரே எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் ஆண்டவரே அன்பு தகப்பனுடைய சரீரத்திலே ஆண்டவரை இப்பொழுதே ஊற்றப்படட்டும். உச்சம் தலைந்தல் உள்ளங்கால்வரை ஆண்டவரை ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளும் ஆண்டவர் ரத்த நாளங்களுக்குள்ள எலும்புகளுக்குள்ள தசைகளுக்குள்ள ஊன்களுக்குள்ள ஆண்டவரே அந்த ரத்தம் கடந்து செல்லுவதாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலுடைய படுக்கை கத்த நீங்க மாற்றி போடுவீராக. அப்பா அவனுடைய வல்லமை கடந்து செல்லட்டும் ராஜா. உங்க ஜீவன் இறங்கட்டும் ராஜா. ஆண்டவரை உயிர்ப்பிக்கிற வல்லமை ஆண்டவரே உடைய சரீரத்துக்குள்ள இறங்கட்டும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நார்மலாய் ஆண்டவரே கத்தாவே எஸ்அப்பா கத்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. எப்பொழுதும் போல அப்பா கத்தாவே தகப்பனார் ஆண்டவரே அப்பா கத்தாவே இது குடும்பத்துக்காய் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஓடின ஓட்டங்களை கத்த நீங்க அறிந்திருக்கீங்க எஸ்அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனாருக்கு ஆயுசு நாட்களை கத்தரி பூரணப்படுத்தி கொடுங்கப்பா. உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் பலவீனத்திலே பலன் கொடுக்கிற தேவன் ஐயா. அப்பா நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்ன தேவன் அல்லவா. அப்பா ஒரு காரியத்தை குறித்து பூமியில 2 பேர் ஒருமனப்படும் போது பரலோகத்திலே இருக்கிற பிதாவினால் அது செய்யப்படும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அன்பு தகப்பனாருக்காக அப்பா அந்த ஸ்கை புழியத்தோடு கூட இணைந்து ஆண்டவரே நாங்கள் அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. கத்தர் மனம் இறங்குங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ள செபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. நாங்கள் விசுவாசத்தோடு இந்த நாளிலே வைத்த இந்த விண்ணப்பத்திற்கு கத்தர் ஆமென்றும் அமேன் என்றும் பதில் கொடுத்த ஜீவனுள்ள சாட்சியாக அப்பா உடைய பிள்ளைகளை நீங்க நிலைநிறுத்த போறீங்க. அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து சகோதரியும் சகோதரி செய்கிற ஊழியங்களையும் ஆசிர்வதிங்க. உடைய கணவரை ஆசிர்வதிங்க. அவருடைய மகளை கத்தர் ஆசிர்வதிங்க. இன்னும் உமக்காய் ஓடத்தக்கதான பலனை அன்பு சகோதரிக்கும் கத்தர் கட்டளையிட்டு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. தொடர்ந்து தடையில்லாமல் ஸ்கை புழியத்திலும் வந்து நின்று உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு கூட்ட ஜனங்களை வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த மகளை இன்னும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திலே செபித்து ஜெயித்தெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூம்மா. தொடர்ந்து அப்பாக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். காட் பிளஸ் யூ மா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நேரத்துல